ஏண்டா முன்சாமி, பணத்தை பத்திரமா வைடா. வட்டி வசூல் பண்ண கருப்பா வந்துட போறான். சம்பள தன்னைக்கு கழுகு மாதிரி வந்து நிப்பானே, எங்க ஆளைய காணோம். பொல்லாத பையன், பேய் மாதிரி அலைவான். சீக்கிரமா இடத்த காலி பண்ணிடுவோம், இல்லன்னா சம்பள பணம் வீடு போய் சேராது. ஏண்டா ஸ்பிரிங்கு தலையா, என்ன நீ இங்கேயா இருக்க? ஓடி போயிருவீங்க தானடா ஒளிஞ்சிட்டு நிக்கிறேன். ஏண்டா என்கிட்டயே வட்டிக்கு பணத்தை வாங்கி தின்னு புட்டு என்னையே ஏசுறீங்களா? எடுங்கடா வட்டியை முதலையும். இந்தாண்ணே. என்னடா 30 ரூபா இருக்கு, அசல் தானடா. 3 மாசம் வட்டி 90 ரூபாய் கொடு. அடுத்த மாசம் சேர்த்து தந்துடுறேண்ணே. இந்த மாசம் எங்க அப்பாவுக்கு தலை தவசம். 10 மாசமா உங்க ஒப்பனுக்கு தலை தவசம்னு சொல்றியே, உங்க ஒப்பன் என்ன ராவணனா? சரி, அடுத்த மாசமே கொடு. ரொம்ப நல்லதுண்ணே. அது வரைக்கும் இது இருக்கட்டும். அண்ணே, சோறு எடுத்துட்டு வர்றதுக்கு இது ஒண்ணுதானே இருக்கு. பெரிய எஸ்டேட் ஓனரு டிபன் கரையில் தான் சோறு எடுத்துட்டு போவாரு. காகிதத்துல கட்டிட்டு போடா, இல்லன்னா அதையே தின்னுடா கழுத. அண்ணே அண்ணே அண்ணன் வசதி எப்படி? அண்ணன் வாங்கின அட்வான்ஸுக்காக சம்பள பணம் பூராத்தையும் பிடிச்சிட்டானுங்க. டீ குடிக்க கூட காசு இல்ல. டீ என்கிட்ட கேக்குறியா? இல்ல எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. சமாளி. நான் ஒருத்தன் தான் வேலை பாக்குறேன் எங்க வீட்டுல. கூட பிறந்த 5 பொம்பளை பிள்ளைங்க. அதனால தானே உனக்கெல்லாம் நான் வட்டிக்கு பணம் கொடுத்தேன். உன்னால பணம் கொடுக்க முடியலன்னா சாயந்தரம் உன் பெரிய தங்கச்சி இந்த பக்கம் அனுப்பி வை. என்ன மானகட்டம் நினைச்சியா? மரியாதையா பேசியா? அடுத்த மாசம் கொடுக்கறேன்னு உன் தங்கச்சி கிட்ட சொல்லி அனுப்ப சொன்னேன்டா. அப்படியா? அடுத்த மாசமே கொடு. அது வரைக்கும் என்ன இருக்கு? இப்படியே வெளியே போடுது. அப்படியே போ, அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். டேய், அடுத்த மாசம் வட்டி முதல்ல நீ குடுக்கல, அப்புறம் இதுவும். ஐயோ ஐயோ, என்ன பார்க்காத. என்ன பாக்குற? ஒண்ணு இல்ல. அம்மா என்ன ட்ரிங்க் சாப்பிடுவீங்க? பிராண்டியா, விஸ்கியா, ஜின்னா, ரம்மா, கள்ளச்சாராயமா இல்ல நல்ல சாராயமா? அதுல தண்ணி ஊத்தி அடிக்கிற பழக்கம் உண்டா? நான்சென்ஸ். என்ன பேசுற? அம்மா கோவிச்சுக்கப்படாது. சாதாரணமா இங்க வர்ற பொண்ணுங்கெல்லாம் அதைத்தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மா இந்த தொழிலுக்கு புதுசு போல இருக்கு. யார்கிட்ட பேசுற? மறுபடியும் கோவிச்சுக்கிறீங்களே. அந்த தினுசு பொண்ணோன்னு நினைச்சு நான் உங்களை ஒரு தினுசா பார்த்துட்டேன். அம்மா, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீதான் என் வருங்கால மனைவின்னு சத்தியம் பண்ணிருப்பாரு. ஆமா. உங்களை பார்த்தா நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி தெரியுது. பணத்தையும் பகட்டையும் பார்த்து ஏமாந்துட்டீங்களே அம்மா. என்ன சொல்ற? உங்களை காப்பாத்திக்க வழி சொல்றேன். புத்திசாலி பொண்ணா இருந்தா பொழைச்சுங்க. இதுதான் நான் பிறந்த ரூமு, இதுதான் நான் வளர்ந்த ரூமு அப்படின்னு படிக்கட்டில இருந்து படுக்கையற வரையில் சொல்லியிருப்பாரு. சுத்தி காட்டியிருப்பாரு. இந்த அறைக்குள்ள இன்னும் நான் நுழைஞ்சதே இல்லைன்னு சத்தியம் பண்ணிருப்பாரு. இந்த அறைய திறந்து காட்டிட்டாரா? இல்ல. ஏன்? அங்கதான் இருக்கு விஷயமே. இப்ப வந்த உடனே இந்த ரூமை தான் திறப்பாரு. திறந்து 2 பேரும் ஒன்னா உள்ள போவீங்க. அப்புறம் அவர் மட்டும் ஒண்ணும் தெரியாத மாதிரி தனியா வெளியே வருவார். இந்த அறைக்குள்ள கற்ப பறி கொடுத்துட்டு செத்த கன்னி பொண்களுக்கு கணக்கே இல்லம்மா. நான் சொல்றது பொய்யா இருந்தா இருட்டினதுக்கு அப்புறம் எஸ்டேட்டுக்குள்ள வந்து பாருங்க. எத்தனை மோகினிகள் நடமாடுதுன்னு உங்களுக்கே தெரியும். அங்க பாத்தீங்களா, அந்த ஜன்னலுக்கு வெளியே ஒரு கிழமை உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரே, தெரியுதா? ஆமா. அந்த கிழவன் பொண்ணு கிணத்துல குதிச்சு செத்ததுக்கு கூட இந்த பாவிதாமா காரணம். யார பத்தி சொல்றீங்க? யார நம்பி நீங்க இங்க வந்திருக்கிறீங்களோ அந்த உத்தமரை பத்தி தாமா சொல்றேன். சில நேரங்கள்ல வேற தினசு பொண்ணுகளை அழைச்சிட்டு வருவார். அந்த நேரத்துல அவர் வெறி தனியிற வரைக்கும் நான் தாமா ஒத்தாசையா இருப்பேன். நீங்க என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி இருக்கிறீங்க. அதனாலதான் இந்த உண்மையை சொல்றேன். இல்லைன்னா எனக்கேம்மா இந்த பொழப்பு. அம்மா, இந்த விஷயத்தை வேற யாருகிட்டையும் சொல்லி என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. என் தலையே போயிடும். நீங்க சீக்கிரமா இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு வழியை பாருங்க. போங்க. பத்திரமா இந்த எஸ்டேட்டை விட்டு நீங்க போக வரைக்கும் என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் வர்ற நேரமாச்சு. நான் சொல்லிட்டேன், ஜாக்கிரதை. உங்ககிட்ட ஏன் நான் இப்படி வட்டி வசூல் பண்றேன் தெரியுமா? ஊர்ல போய் விவசாயம் பண்ண போறேன். அண்ணா, ஊர்ல நிலம் இருக்கா? ஏண்டா, ஊருன்னு இருந்தா நிலம் இருக்காதா? உனக்கு இருக்கா? அடக்கு இருக்கா. இனிமே தாண்டா வாங்க போறேன். கட்டின வேட்டியோட வந்தேன், இப்ப நிலம் வாங்க போறேங்கிற. அவ்வளவு பணம் ஏது? பெருமூச்சு விடாத. குருவி சேர்க்கிற மாதிரி 10,000 ரூபாய் சேர்த்திருக்கேன். இன்னும் ஒரு 5,000 ரூபாய் சேர்த்துட்டேன்னா முழுசா நிலம் வாங்கிடுவேன். இப்படி 5ம் 10மா வாங்கினேன்னா முழுசா நிலம் வாங்க முடியாது. அடிக்கணக்கில் அளந்துதான் வாங்க முடியும். அண்ணே, ஒரே அடியா
நிறைய நிலம் வாங்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி? ஒன்ன ரெண்டாக்கணும். ₹1 2 ஆக்கணுங்க. என்ன கண்ணாடிக்கு மேல வச்சு பார்க்கலாமா? ரெட்டி பாக்குறது. எப்படா? இந்த கூடலூர் குப்புசாமி உனக்கு தெரியுமா? அவன் ஒரு பிச்சைக்கார பையன். அது அப்போ. இப்போ குபீர் பணக்காரன். இந்த பச்சை பங்களா எஸ்டேட் எல்லாம் அவனதுதான். எப்படா ஆனா? நீ 1000 கொடுத்தீங்கன்னா 2000 கிடைக்கும். 10,000 கொடுத்தா 20,000 கிடைக்கும். எவன்டா குடுக்குறான்? ஆள் எங்களுக்கு தெரியும். நீ போய் பாக்குறியா? எப்போ? இன்னைக்கு சாயந்தரம் 5 to 6 பெரிய மேட்ல சின்ன மரம். ஆள் அங்க ரெடியா இருப்பான். போய் கண்ணடி. ரூபா ரெடியான்னு கேளு. 1000 கொடு. 2000 வாங்கிக்க. வாங்கிட்டு போயிட்டு திரும்பியே பார்க்காத. பெரிய மேடு, சின்ன தெருவு, கண்ணடி, ரூபா ரெடி, என்ன அடி? அடே டே ரூபா டே டே. ரெண்டுல ஒண்ணு தீர்த்து கட்டு. என்ன தைரியம் இருந்தா உன் தங்கச்சி ரூபாவை எங்க 2 பேரையும் கூட்டு வர சொல்லுவான். அவன் தான் கருப்பேன். நீ 4 கொலை பண்ணவங்கிறத சொல்றோம். பரவாயில்லங்கிறானே. காசை தூக்கி எறிஞ்சா தங்கச்சி கூட்டிட்டு நாய் மாதிரி பின்னால வருவேன்னு சொல்றான். எங்க இருக்காங்க பாக்குறியா? இன்னைக்கு சாயந்தரம் 5 to 6 பெரிய மேடு, சின்ன மரம் வந்து நிப்பான், கண்ணடிப்பான். ரூபா ரெடியான்னு கேட்பான். அள்ளி கொடுத்துரு. உடனே புறப்படு. விழுந்துடாதே. ரூபா ரெடியா? இப்படி வரையா? வந்தா தான் கொடுப்பியா? ஆமா. வா. ஏன் அடிக்கிற? இந்த தைரியம் இருந்தா என்கிட்ட ரூபாய் கேட்பேன், ஒப்பங்கிட்டே ரூபாய் கேட்பேன். ஐயோ அம்மா! நாம எதிர்பார்த்ததுக்கு அதிகமாவே வாங்கிட்டான். அவன் வாங்கணும்னு தானே இந்த ஏற்பாடு. அண்ணே, பெரிய மேட்டுக்கு போனியா? சின்ன மேட்லயே இந்த கதி. எண்ணி வாங்கினேன் அண்ணன். எண்ணாமலே வாங்கினப்பா. இன்னொரு ஆள் பாத்துருக்கோம். ஒன்ன 3 ஆக்குறானா? உங்களை விட்டா 3 9 ஆக்கிடுவீங்கடா. அண்ணே இந்த அண்ணன் வட்டி பணம். எனக்கு அசலே வேணாம்ப்பா. அட பாவிங்களா, திட்டம் போட்டு வேலை செஞ்சிட்டீங்களேடா. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதியே நிம்மதியே. என்ன காப்பாத்துங்க. என் அன்றைய ராவுக்கு காப்பாத்துங்க. வீடு வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? அஞ்சலா அஞ்சலா என்ன காப்பாத்த என்ன காப்பாத்த. என்னையா இது? எங்கயா உன் வேட்டி சட்டையெல்லாம் பழைய முருக மாதிரி வந்து நிக்கிற? அப்படி ஆக்கிட்டாங்க. சீட்டாட்டத்துல தோத்துட்டேன். எல்லாத்தையும் கலட்டிட்டாங்க. கலட்டிட்டானுங்களா? ஐயோ, ரோட்ல இப்படியா வந்த? ஐயா, உன்னால என் மானமே போகுதையா. எந்த பக்கம் போகுது? இரு சொல்றேன். ஐயா, இங்க எங்கயா வந்த? பேசாம நம்ம வீட்டு பக்கம் போயிருக்கலாமே. போக முடியலையே அஞ்சல. இது சொந்தக்காரன் பின்னாடியே துரத்திட்டு வராங்களே. இதுக்கு சொந்தக்காரங்களா? டிராயர் பண்ணி எனக்கு இதையும் வச்சு சூதாடிட்டேன். இப்ப வந்து கெஞ்சற. அஞ்சல ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இங்கிலீஷ் வேறயா? இங்கிலீஷ்ல பேச குடுத்துறேன்னு நினைக்கிறியா? அப்ப தெலுங்குல பேசட்டுமா? டபுள்ஸ்தாவா? போட்டேனா பாரு. ஓ மானம் போகட்டும். அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஐயோ ஐயோ, பெத்த பொண்டாட்டிய கட்டின பொண்டாட்டிய சொந்த புருஷனை பார்த்து மானம் போட்டுன்னு கேக்குறாளே. நீங்க எல்லாம் மனைவியோட பொறுக்கலையா? யாருமே இல்ல. அஞ்சல என்ன அந்த சத்தம்? யார் இருந்தாரு? ட்ரைனேஜ்ல இறங்கி சாப்பிட கொடுத்து வந்திருக்காரா? நோனோ, இவளோட ஹஸ்பண்ட். அட, இங்கிலீஷ்ல பேசுறாரு. படிச்சிருக்காரா? யா, எல்கேஜிலே ஃபெயில் ஆயிட்டேன். முதல்ல வேட்டி கட்ட சொல்லு. ஏன் இதுல ஒரு நல்ல புருஷனா தேடிக்க கூடாது? என்னமா செய்யறது? 3 பிள்ளை ஆயிடுச்சு. இல்லன்னா தேடி இருப்பேன். தேடிக்க எனக்கு வசதி. இந்தாயா பேசாம இரு. நீங்களே சொல்லுங்கம்மா, இந்த ஆளு சூதாட்டத்துல வேட்டி சட்டையெல்லாம் தொலைச்சிட்டு வந்து நிக்குது. சூதாட்டமா? ஆமாங்கம்மா. நான் 10 பாத்திரம் தேய்ச்சி உழைச்சி சம்பாதிக்கிற காசையெல்லாம் இந்த ஆளு கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்து நிக்குது. ஏன் எப்படி இருக்க? கட்டிக்கிட்டவளை காப்பாத்தணுங்கிற பொறுப்பு வேண்டாம் உனக்கு? அதுக்கு தான் சீட்டாடுறேன். சனியே சீட்டிய கையில பேச மாட்டேங்குது. இந்த பாரு, இனிமே நான் உன் கையில பேச மாட்டேன். நீங்களே சொல்லுங்கம்மா, இத வச்சுக்கிட்டு என்னமா செய்யறது? இத வச்சுக்கிட்டா இந்த ஜென்மத்தை வச்சுக்கிட்டு என்னமா செய்யறது? சரி சரி, அது அவர்கிட்ட இந்த வேலையை பாரு. உழைச்சி சம்பாதிக்கிற வழியை பாரியா. அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, போய் உழைச்சி சம்பா. ஓ மை காட், நான் உழைச்சி சம்பாதிக்கிறதா? உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும். பல்பொடி பல்லு வளைக்கு ரொம்ப நாளாச்சு. வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் எடுத்து போய் வை. என்னையா இதெல்லாம்? இது வட்டிக்காக வந்து செஞ்சது. இது சூதாடி அவுத்துட்டு வந்தது. ஐயோ பாவம், எதுக்கு அவருங்க வேட்டியை உருட்டு வந்திருக்க? என் வேட்டியை மட்டும் உருவனாங்கல்ல, பழிக்கு பழி, வேட்டிக்கு வேட்டி, சட்டைக்கு சட்டை. இப்ப ஐயா கூட சீட்டு விளையாடுறதுனால எல்லாருக்கும் பயம். வேட்டியை தூக்கி பிடிச்சிட்டு ஆடுறாங்க.
ஆஹா, எல்லாம் அந்த தாயத்து பண்ற வேலையா? முன்னெல்லாம் சீட்டு பேசாம இருந்தது, இப்ப பாட்டே பாடுது. சிங் சிங். சரி சரி வா வீட்டு போலாம். அட வேலை கிடைச்சியா? அட வாண்ணா. அட வரலனா அஞ்சல யாரது? எவரத்துல பாத்திரம் வைக்கிறவனா? கொஞ்சம் இருக்க சொல்லு, இத வர. இல்லம்மா, என் புருஷன் தான். உன் புருஷனா? யா. ஆமா, இந்த ட்ரெஸ்ல இது வரைக்கும் பார்த்தது இல்ல, அது அடையாளம் தெரியல. அவர் இப்ப திருந்திட்டாருமா. வட்டிக்கு கடன் கொடுக்கறாருன்னா பாருங்களேன். அது மட்டுமா, எல்லார் வீட்டும் ஏன் கையில. குட். ஆமா, எப்படி திடீர்னு ஆளே மாறிட்டாரு? எல்லாம் அந்த பணங்கொட்டா சாமியார் மகமே தான். யாரு? பணம் கட்ட சாமியாரா? இல்லைங்கம்மா, பணங்காட்டு சாமியாரு. அவர்கிட்ட போய் என் பிரச்சனை எல்லாம் சொன்னேன். படிச்சுன்னு கேட்டுட்டாரு. 10 பத்திரம் தைக்கிற பரம்பரையில அதை படிச்சு சொல்லிட்டாரு. என்ன ஓட்டுற? அம்மா, அந்த சாமியார் மந்திரிச்சு ஒரு தாயத்து கொடுத்தாரு. அத கொண்டு வந்து இவர் கையில கட்டினேன். அன்னையில இருந்து இப்படி மாறிட்டாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாக்குறாரா? என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? பில்லி சூனியம், காத்து கருப்பு வைக்கிறது எடுக்கிறது, அதான் சூனியம். எல்லாம் பணக்காட்டு சாமியாரே பாத்துக்கிறாரு. அப்படியா? அப்ப நான் அவரை பாக்கணுமே. என்ன கூட்டிட்டு போக முடியுமா? யாராவது சூனி வைக்கணுமா? சொல்லுங்கம்மா, வச்சு விடுறேன். சும்மா இரியா, உன் வாயில நல்ல வார்த்தைகளே வராதா? அப்படி என்னங்கம்மா உங்களுக்கு பிரச்சனை? என்ன யோசிக்கிறாங்க? அடி அஞ்சல, என்ன? பணக்காரங்களுக்கு பணத்தை தவிர எல்லாமே பிரச்சனை தான். அம்மா எப்ப சொல்றாங்களோ அப்ப கூட்டிட்டு போ. எப்ப வேணாலும் போகலாமா? இத புடி. ஆமா, என் கையில இதை கொடுத்துட்டு நீ எங்க போற? இன்னும் ஒரு 5-6 வேட்டி ஆகணும். நிறைய கடனை கொடுத்து விட்டேன். கொஞ்சம் இல்லையா? அம்மா, ஏய்யா, இந்த ஓட்டம் ஓடி வர்றீங்க, இந்த வயிற்ற வச்சுக்கிட்டு என்னால உன் கூட ஓடி வர முடியுமா? நான் தான் வீட்டுக்கு வரமுடியல, நீ ஏன் பின்னாடி ஓடி வர இந்த வயிறோட? இந்த பாரு, ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சுன்னா என்ன செய்யறது? அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ சொல்லிட்ட, என் மனசு கேட்கலையே. ஏய்யா, உன்னதான் வீட்டு பக்கமே ஆள காணோம். சரி, நாமளாவது போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வந்தேன். மருந்து வாங்க டாக்டர் கிட்ட போகணும்னு உங்ககிட்ட சொன்னா இல்லையா? டாக்டர் விட்டுக்கா, நான் எதுக்கு? நீ எதுக்கே வர்ற? துட்டு கொடுத்தா நான் போய் பார்த்துட்டு வரேன். பணமா? திடீர்னு கேட்டா எப்படி? யோ, உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்க சொல்ற? நீயே இல்லன்னு சொல்லிட்டா, நான் வேற யார்கிட்டயா போய் கேட்பேன்? அதுக்காக நீ ஏன் வர்ற? கூப்பிட்டு அனுப்பிச்சா நானே வந்துருப்பல. அடியே, இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? அடே எங்க அப்பா, பூமியா ஆடுது. ஆடியா? ஆடும். வாடி சக்காலத்தி. ஐயா, குத்துக்கல்லாட்ட நான் ஒருத்தி இருக்கிறேன், உனக்கு சின்ன வீடு கேக்குதா? சின்ன வீடு? அஞ்சல, என்ன இங்க ஒரே கூச்சல்? இது என்ன வீடா இல்ல சண்டை கிடையா? உன் புருஷன் வந்தா சதா சண்டை தானே? நீங்களே சொல்லுங்கம்மா. நீங்களே கேளுங்கம்மா. இது கெட்ட கேட்டுக்கு சின்ன வீடு செட்டப் பண்ணி இருக்கு. அவன் என்னடா வயிற்ற தள்ளிக்கிட்டு வந்து இந்த ஆளுகிட்ட பணம் கேட்கறான். அவர் அப்படியே சொக்குப்படி போடுறான். சொக்குப்படி போடுறான், மூக்குப்படி போடுறான். யோ, நீ ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற? அஞ்சலிக்கு என்ன குறைச்சல்? அவளுக்கு என்ன நல்ல டயர் மாதிரியா இருக்கா? பின் எதுக்கு உனக்கு இன்னொருத்தி? அஞ்சலிக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? ஓ மை காட். அம்மா, நீங்களும் விவரம் இல்லாம கேக்குறீங்களே. இவன் யார் தெரியுமா? என் ஃப்ரெண்டு சந்திரன் பொண்டாட்டி. வட்டிக்கு கடன் கேட்க வந்திருக்கா. ஐயோ, என்ன அஞ்சல இவ்வளவு நாள் பழகுற, உன் புருஷன் புரிஞ்சுக்க முடியல? என்னை தான் புரிஞ்சா. யோ, மன்னிச்சுக்கையா, விவரம் புரியாம பேசிட்டேன். உன் பேர்ல தப்பு இல்லடி. இன்னைக்கு என் ராசிக்கு வெள்ளிக்கிழமை மனவீர சண்டைன்னு பேப்பர்ல போட்டிருந்தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? கொஞ்சம் இருமா, இது வந்துடுறேன். வெள்ளிக்கிழமை சொன்னதும் அம்மா படபடன்னு உள்ள போயிட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கும் வெள்ளிக்கிழமை பேப்பர்ல என்னன்னு பார்க்க போயிருக்காங்களோ? இந்தம்மா. ஐயோ, என்னம்மா இது? இங்க வந்து என் கால விழுந்துக்கிட்டு. நீங்க நல்லா இருக்கணுமா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். யோ, இந்த புடவை கிடைச்சதே போதும். உன் கடன் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. ஓசில கிடைச்சதும் உதறிடுவீங்களே. என்ன புடவை கொடுக்குறாங்க? அதுவாயா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு புடவை கொடுக்கணும்னு பணங்காட்டு சாமியார் சொல்லி இருக்காரு. அதான். உனக்கு இப்படி புடவை வாங்குற எண்ணமே கிடையாதா? என்னையா சொல்ற? அடுத்த மாசம் அம்மாட்ட புடவை வாங்குறேன், அதுக்கு நான் கேரண்டி. டேய் புதார் தலையா, என்ன கம்பியை உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்கிற? இந்த 10 மைல் சுத்தளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான். என்கிட்டயே நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலை பார், வேலை பார். என்னங்கடி இது? என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை கிண்டல் பண்ணா மரியாதை கேட்டுரும். நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவன்டி கிண்டல் பண்றது?
சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள்டி. என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா தான் ஒரு 10 கட்டடத்துல வேலை கொடுப்பேன், பணம் காசை கை நிறைய பார்க்க முடியும். இப்ப நீ ஒண்ணும் மேஸ்திரி இல்ல. பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரியாடி. ஆமா, வெளியே போய் பாரு. மேல ஒரு சிரிக்கி நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியான்னு அந்த தேவர்கிட்ட கேட்டு பாரு. நீ தான் மேஸ்திரின்னு சொன்னா என்ன கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். பெரிய சாக்லேட் சீ துணியடா. என்னடா எனக்கு என்னமோ தெரியலண்ணே, வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குண்ணே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி சௌக்கியமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய் உள்ள போ போ. இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்னை அந்த கருங்குரங்கு ரத்த தேடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. என்ன ஏடாத வாங்கிடா. விஷம்ண்ணே. விஷமா? என்ன இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன அவனை மடியில வச்சுக்க. வாயத்திரடா கடிச்சுக்க. அப்படித்தானே? 5 குரங்கு ரத்தத்தையும் உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. டேய், ஈ முக்கியமா வீசுறா. என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எரும மாட்டுலாம் வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரன்னு சும்மா விடுறேன். நானே எருமாடா மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, வல்லார லேகியம் தரீங்களே, அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். வக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. என்னடா அம்லாரே கீழே விழுந்துட்டாரா? நீங்க ஒண்ணு அவர் பொண்ணுக்கு உடம்பு இல்ல, சீக்கிரமா கூட்டு சொன்ன. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அரைகுறைமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு தெருமொழியே என்ன மச்சான்? வாமா, சின்ன பண்ண கவனிச்சுக்க. காபியும் போட்டு கொடு. காசு சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். வாங்க.